ஒரே படத்துல இவ்வளவு கோடி லோகேஷ் கனகராஜ் சம்பளம் உயர்த்தி இருக்காங்களா? அதுவும் கூலி திரைப்படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா? அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வாயை பிளந்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமா தமிழ் சினிமால இத்தனை வருடங்களா இருந்த இயக்குனர்களே இந்த அளவுக்கு சம்பளம் வாங்கல. ஆனா லோகேஷ் கனகராஜோட சம்பளம் இவ்வளவா? அப்படி சொல்லி இயக்குனர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதாவது லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கூலி திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி தான் முடிவுக்கு வந்தது. அதனால் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் இன்னும் 10லிருந்து 15 நாட்களுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்திற்காக எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தி கிடைத்திருக்கு. லியோ திரைப்படம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோ திரைப்படத்தோட வசூல் 650 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ தளபதியும் ஒரு காரணமாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் திரைப்படம்னால தான் இந்த திரைப்படம் 650 கோடிக்கு மேலே வசூல் செய்தது. லோகேஷ் கனகராஜுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் லோகேஷ் கனகராஜோட சம்பளம் இப்போ 60 கோடி ரூபாய் லோகேஷ் கனகராஜ் உயர்த்தி இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு லியோ திரைப்படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் வெறும் 20 கோடி தான் வாங்கியிருந்தாங்க. ஒரே திரைப்படத்தினால் லோகேஷ் கனகராஜ் 40 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் லியோ திரைப்படத்தோட வசூல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ லோகேஷ் கனகராஜுக்கு முன்பே நம்ம அட்லி அவர்கள் 70 கோடி ரூபாய் மேலே சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜும் அட்லியும் மாற்றி சம்பளத்தை உயர்த்தி கொண்டு இருப்பதால் தயாரிப்பாளர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட